நில்லுங்க. அக்கா, மகா, பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சா? என்னமோ நிரூபிக்க போறோம்னு கிளம்பி போனீங்க. எங்க வக்கீல் போயிருக்காரு, ப்ரூஃபோட தான் வருவாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் ப்ரூஃப் இருந்தா பாத்துக்கலாம். இப்ப எதுக்கு உள்ள வந்தீங்க? வெளியே போங்க. எந்த ப்ரூஃபும் இல்லாம அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல வச்சிருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லாம தான் நாங்க அப்பப்போ வந்து பாக்குறோம். எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். என் வேலையை நான் சரியா தான் செஞ்சிருக்கேன். தேவையில்லாம பேசுனீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன வேலை சரியா செஞ்சீங்க? எதுக்கு அவங்கள அடிச்சீங்கன்னு கேட்டதுக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்ல. இங்க பாருங்க, இதுக்கு மேல பேச மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு அக்யூஸ்ட், அவ்வளவுதான். ஒரு அக்யூஸ்டை எப்படி நடத்தணும்னு போலீஸ்காரனுக்கு நீ சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. அதிகாரத்தை தப்பா பயன்படுத்துறவங்க அந்த அதிகாரத்தாலே அழிஞ்சு போறத இந்த உலகம் காலம் காலமா பார்த்துட்டு தான் சார் இருக்கு. இப்ப 2 பேரும் வெளியே போறீங்களா இல்லையா? அவங்கள வெளியில விடுற வரைக்கும் நாங்க போக மாட்டோம். அக்யூஸ்ட வெளியே விட சொல்லி தகராறு பண்ணி என் வேலையை பார்க்க விடாம தடுக்கிறீங்கன்னு உங்க மேல கேஸ் போடட்டா? இல்லன்னா உள்ள இருக்கவங்க மேல எஃப்ஐஆர் போடட்டுமா? ஓ மொத்த குடும்பமும் என் கஸ்டடியில் இருக்கப்பவே இவ்வளவு துமுறா பேசுற நீ, உன்னை எப்படி சும்மா விடுறது? இந்தம்மா பிரியா சார். இவங்க மேல எஃப்ஐஆர் போடணும், ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ஐயோ மகா, ஐயோ, பொம்பளை பிள்ளைங்களாச்சே, எஃப்ஐஆர் வேண்டான்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க அக்காக்காரிக்கு புரியலையே. இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஊரே பாக்குற மாதிரி கூட்டிட்டு வந்தீங்களே, அப்ப தெரியலையா சார் பொம்பளை பிள்ளைங்கன்னு? சும்மா ஏதாச்சும் பேசணும்னு பேசாதீங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு எங்களுக்கும் தெரியும். மேடம் சார், ஃபுட் கமிஷன்ல இருந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரிப்போர்ட் வந்துருச்சு மேடம். இப்ப அவங்கள வெளியில விட முடியுமா முடியாதா? என்ன ஸ்டேஷனுக்குள்ள வந்து 2 பேரும் போலீஸே மிரட்டுறீங்களா? நீங்க இவ்வளவு நேரம் எஃப்ஐஆர் போட்டுருவேன், ஜெயில போட்டுருவேன்னு சொல்லி பூச்சாண்டி காட்டுற மாதிரி நினைச்சிட்டீங்களா? மகா, சும்மா கத்தாதீங்க சார். உங்களால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லைன்னு ஃபுட் கமிஷன்ல இருந்து ரிப்போர்ட் வந்துருச்சு. உங்களுக்கு ரிப்போர்ட் வந்தா போதுமா? ஃபுட் கமிஷன்ல இருந்து எனக்கு கால் வரணுமா? ஃபுட் கமிஷன்ல இருந்து கால் வரணுமா, இல்ல அந்த அஸ்வின் கிட்ட இருந்து கமிஷன் வரணுமா? முதல்ல உங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் காமிங்க. யாரு கொடுத்தாங்க, எப்ப கொடுத்தாங்கன்னு நாங்க சொல்றோம். அப்படியெல்லாம் பார்க்க முடியாது, சட்டத்துல இடம் இல்லம்மா. நீங்க இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் சட்டப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? கம்ப்ளைண்ட காட்ட முடியாது சரி, ஆனா இது வரைக்கும் இவங்க தான் லட்டுல மருந்து கலந்தாங்கிறதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? சொல்லுங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க சாக கிடக்குறாங்கன்னு சொன்னீங்க. இப்ப எல்லாருமே சேஃப்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இன்னும் எதுக்காக அவங்கள லாக்அப்லயே வச்சிருக்கீங்க? ப்ரூஃப் வேணுமா உங்களுக்கு? சார், அந்த ரிப்போர்ட்டை இவருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நமக்கு அனுப்பிட்டாங்க போல. காமிங்க சார். இந்தாங்க பாருங்க. இப்ப நீங்க அவங்கள வெளியில விடலனா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நீங்க போடுற யூனிஃபார்முக்கும் மரியாதை கொடுத்துதான் இவ்வளவு நேரமா பொறுமையா நிக்கிறோம். எங்க பொறுமைய ரொம்ப சோதிக்காதீங்க. ஏய், அதான் உன்னால முடிஞ்சதை பாருன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம்ல. எனக்கு கால் வந்தா தான் விட முடியும். சார், சார் இருங்க. சார் சார் அக்கா,
அத்தை கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம்.